ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மக்கள் தெய்வமாக வழிபட்டு வரும் ஆன்மீகவாதியும் சாதி எதிர்ப்பாளியும் சுதந்திர போராட்ட தியாகியும் தலைச்சிறந்த பேச்சாளருமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களை வியக்க வைக்கும் வகையில் இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். 1908 இராமநாதபுரம் மாவட்டத்தின் அமைதியான பசும்பொன் கிராமம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறக்கிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு வயதிற்குள் அவரது தாய் இந்திராணி அம்மையார் மறைந்து விடுகிறார். அம்மாவின் அன்பு தெரியாமல் வளர்ந்த அந்த குழந்தை பின்னாளில் ஒரு சமூகத்தின் அப்பாவாக மாறும். மதங்களை தாண்டிய மனிதன் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்தவர் ஒரு முஸ்லீம் பெண், ஆயிஷா பீவி. இங்குதான் விதி ஒரு விதையை விதைத்தது. மதம், சாதி எல்லாம் மனிதனை பிரிக்காது என்று. பின்னாளில் அவர் எல்லா மதத்தினரிடமும் ஒரே அன்புடன் நடந்ததற்கான காரணம் இதுதான். கல்வி மற்றும் போராட்டம். பள்ளி, கல்வி. ஆனால் வாழ்க்கை எளிதாக இல்லை. 1924 உடல்நலக்குறைவு. படிப்பு பாதியில் நிற்கிறது. ஆனால் படிப்பு நிற்கலாம், ஆனா போராட்டம் நிற்காது. சுதந்திரத்தின் தீ அந்த இளைஞன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. அவர் இணைந்தார். சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு தமிழ்நாட்டிலிருந்து வீரர்களை திரட்டி அனுப்பினார். இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும், அதற்காக உயிரே போகட்டும். அரசியல் மற்றும் அதிரடி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முக்கிய தலைவராக உயர்ந்தார். 3 முறை பாராளுமன்றத்தில் வெற்றி. ஆனால் 1957 அவரை கைது செய்தார்கள். ஒரு கொலை வழக்கில் சிக்க வைத்தார்கள். நாடு முழுக்க அதிர்ச்சி. ஆனால் நீதிமன்றம் சொன்னது, இந்த மனிதனுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம்